الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب عليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من ستر مسلما ستره الله في الدنيا والآخرة أو كما قال صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணையதளம் என்பது ஒரு அருட்கொடை. அதை நல்லவற்றுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது நல்லவைகளை விட தீயவைகளுக்குத்தான் அது அதிகமாக புழங்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. மார்க்கத்திலே போட்டோ எடுப்பதும் வீடியோக்கள் எடுப்பதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது இயற்கையான விஷயங்களை, மரம் செடி கொடிகளை ஒரு போட்டோ எடுப்பது என்பது கூடும் என்றாலும், உயிரற்ற பொருட்களை போட்டோ எடுப்பது கூடும் என்றாலும் அதையும் தவிர்ந்திருப்பதுதான் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எங்கே சென்றாலும் போட்டோக்கள் எடுப்பது, வீடியோக்கள் எடுப்பது, அதை வைரலாக்குவது, அதை பரபரப்பாக்குவது என்பதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது. இந்த முஸ்லிம்களுடைய சமூகத்திலையும் கூட ஒரு ரீல்ஸ் என்ன ஆனது, அதை போட்ட பெண்மணியை இந்த சமூகம் கொச்சைப்படுத்தியதினால் அந்த பெண்மணி தான் வாழுகிற அந்த ஊரையே கொச்சைப்படுத்தி விட்டாள். இன்னொரு பெண்மணி ஒரு ஆண் செய்யாத தவறை செய்ததாக சுட்டி காட்டி அந்த ஆணுடைய உயிரே போகும் அளவுக்கு செய்து விட்டாள். அந்த ஆண் தற்கொலை பண்ணி செத்தும் போய்விட்டான். இணையதளங்களை பார்த்து வெங்காரம் சாப்பிட்டு உயிரை விட்ட ஒரு பெண்மணி இன்ஸ்டாகிராமிலே இன்னொரு ஆணோடு தொடர்பில் இருந்தார் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி வாக்குவாதம் எல்லை மீறி போனதனால் தகப்பனே தன்னுடைய மகளை கொன்று விட்டான். இப்படியெல்லாம் செய்திகள் இந்த வாரத்திலே. நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? இதையெல்லாம் நாம் விமர்சனம் செய்வதை விட நம்ம மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, அதை முதல்ல நாம எடுத்து நடக்கணும். அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். ஆரம்பமாக இந்த மார்க்கம் நமக்கு எதை சொல்லி தருகிறது என்றால், இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் எடுப்பதனால் எவ்வளவு பெரிய முசீபத் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1447 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள், அஷத்தன்னாஸ் இன்ன அஷத்தன்னாஸி அதாபன், அல்லாஹ்விடத்திலே வேதனையால் கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்றால், இன்ன அஷத்தன்னாஸி அதாபன் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அல் முஸவ்விரூன், போட்டோ வீடியோக்கள் வரைபடங்களை வரையக்கூடியவர்கள், எடுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னாங்க. போட்டோக்களை அது எப்படிப்பட்ட வரைபடமாக இருந்தாலும் சரி, கைகளால் அல்லது பேனாக்களால் அல்லது வேறு போட்டோக்களால் வீடியோக்களால் எதுவாக இருந்தாலும் அல் முஸவ்விரூன், முஸவ்விரீன்கள் தான் கியாமத்துடைய நாளிலே மக்களின் அதிகம் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள். நன்றாக காதை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள்.
போட்டோ எடுப்பது என்பது மார்க்கத்தில் ஹராம், எல்லா இமாம்களும் சொல்கிறார்கள். அத்தியாவசியமான ஒரு தேவை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே பல தடவை இந்த விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்தார். அவர் சொன்னான், நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வரைபடம் வரையக்கூடிய மனிதன், அது விஷயத்திலே எனக்கு மார்க்க தீர்ப்பை சொல்லுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதரை கொஞ்சம் பக்கத்திலே நெருங்கி வாருங்கள், அவர் வந்தார். இன்னும் பக்கத்திலே நெருங்கி வாருங்கள், அவர் இன்னும் வந்தார். இன்னும் பக்கத்திலே நெருங்கி வாருங்கள், இன்னும் வந்தார். தன்னுடைய கையை அந்த மனிதருடைய தலையிலே வைத்துவிட்டு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கேட்ட ஒரு செய்தியை உமக்கு சொல்லட்டுமா? நபியிடத்திலிருந்து நான் கேட்டேன், வரைபடம் வரையக்கூடியவர்கள், ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், உயிருள்ள ஒவ்வொரு வரைபடங்களையும் வரையக்கூடியவர்கள், போட்டோக்கள் எடுக்கக்கூடிய, வீடியோக்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நரகத்திலே இருப்பார்கள். அவன் வரைந்த அந்த உயிருள்ள அந்த அதை படைக்கப்பட்டு அதற்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதை கொண்டே அவன் நரகத்திலே வேதனை செய்யப்படுவான். இன் குந்த லா புத்த, அவங்க சொன்னாங்க, இன் குத்த லா புத்த ஃபாயிலா, அப்படி நீ வரைந்துதான் ஆக வேண்டும் என்றால் ஒரு மரத்தை வரைந்து கொள். அவங்க சொன்ன வார்த்தை, எதற்கு உயிர் இல்லையோ, உயிரற்ற பொருட்களாக இருக்கிறதோ அதை நீ வரைந்து கொள். ஆனா இன்னைக்கு கல்யாண வீட்டிலிருந்து கருமாறி வீடு வரைக்கும், இதே திருமண வீட்டிலிருந்து சாவு வீடு வரைக்கும் ஜனாசாவையே போட்டோ எடுத்து போடுகிறார்கள். ஜனாசாக்களை போட்டோ எடுத்து சுவர் ஒட்டிகளில் ஒட்டுவதும் தவறு, ஹராமது, கூடாதது. ஆனால் இன்றைக்கு வஃபாத்தானார், இறைவனடி சேர்ந்தால், காலமானார், முஸ்லிம்களுடைய சமூகத்திலேயே இந்த நோய் இன்னைக்கு பரவி இருக்கிறது. இந்த நோய் இன்னைக்கு பரவி இருக்கிறது. அதிலே கொஞ்சம் பணக்காரராக ஆகிவிட்டால் போதுமே, அது ஒரு கல்விமானாக ஆகிவிட்டால் போதுமே, போஸ்டர் அடிச்சு ஒட்டுவது மார்க்கத்திலே இடம் இல்லை. அதற்கு இப்படிதான் சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு போட்டோ எடுக்கக்கூடியவன், வரைபடங்களை வரையக்கூடியவன், வீடியோக்களை எடுக்கக்கூடியவன், அதை வைரலாக்கி பரப்பக்கூடியவன், இது அத்தனையும் பேரும் நரகத்திலே இருப்பார்கள். ஒன்று. இரண்டாவதாக, ஒரு மனிதன் இது மாதிரியான ஒரு பாவத்திலே ஈடுபடுகிறான் என்றால், ஒரு பாவத்திலே ஈடுபடுகிறான் என்றால் அல்லாஹ் முதல்ல அந்த பாவத்தை மறைக்கிறான். அந்த அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு நீண்ட ஹதீஸ் ஜுபைர் இப்னு நுஃபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூடைய தொழுகையை எங்களுக்கு தொழ வைத்தாங்க. வச்சிட்டு எங்களை பார்க்க திரும்பி உட்கார்ந்து மிக உயர்ந்த சப்தத்திலே, பின்னாடி இருந்த சில பெண்களுக்கும் கேட்க வேண்டும் என்பதனால், அன்றைக்கு மைக்கெல்லாம் கிடையாது, உயர்ந்த சப்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? யா மாஷரல்லதீன அஸ்லமு பிஅல்சினதிஹிம், வெறுமனே நாவிலே மட்டுமே நான் முஸ்லிம் மூமின் என்று சொல்லி திரியக்கூடிய கூட்டமே. எப்படி கூப்பிட்டாங்க? வெறுமனே நாவிலே மட்டும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு திரியக்கூடிய கூட்டங்களே அப்படின்னு அன்னைக்கே தெரிஞ்சிருக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அதே போல அடுத்த வார்த்தை, உள்ளத்திலே ஈமான் சிறிதும் இறங்காத கூட்டமே அப்படின்னு கூப்பிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்காதீர்கள், முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்காதீர்கள். அடுத்து சொன்னாங்க, அவர்களுடைய மானத்தை வாங்கி விடாதீர்கள், அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள். அடுத்து சொன்னாங்க, அவர்களுடைய தவறுகளை ஏதாவது செய்கிறார்களா என்று அவர்களை பின்பற்றி திரியாதீர்கள், துருவி ஆராயாதீர்கள் என்று சொன்னாங்க. யார் தன்னுடைய சகோதரன், முஸ்லிமான தன்னுடைய சகோதரனை அவனுடைய குறைகளை தேடி பின்னாடியே அலைகிறானோ, எவன் தேடி பின்னாடியே போறானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விடுவான்.
யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விட்டானோ அவன் தன்னுடைய வீட்டிலே மறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான். நமக்கு தான் சொன்னான், நமக்கு தான் சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஏதோ தவறு செய்து விட்டால் என்ன செய்திருக்கணும்? அல்லாஹ் அதை மறைத்தான், அவளும் மறைத்திருக்க வேண்டும். என்ன செய்தா? எவ்வளவு மறைக்கிறான் பாருங்க அல்லாஹ். அல்லாஹ் எந்த அளவுக்கு மறைக்கிறான். ஒரு அடியான் பாவம் செய்கிற போது, அவனுக்கு மாறு செய்கிற போது எந்த அளவுக்கு மறைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் கேட்டார், யார சொல்லலாம், முஸ்லிம்கள் மீது அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற போது அவனுக்கு ஒரு திரை இருக்குமா அப்படின்னு கேட்டான். திரை இருக்குமா? திரை அல்லாஹ் போட்டு திரை போட்டு அல்லாஹ் அந்த பாவத்தை மறைப்பானா அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க, ஒரு மூமின் மீது அல்லாஹ்வுடைய திரை இருக்கிறது, எண்ணிலடங்காமல் இருக்கிறது. அவன் தவறு செய்கிற போது எண்ணிலடங்காத திரைகளை போட்டு அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டால், ஒரு மனிதன் தன்னையும் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு திரையை எடுத்து விட்டுறான். அவன் தவறு செய்ய 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 ஒவ்வொரு திரையாக அகன்று கொண்டே போகிறது. நீக்கிறான். கடைசியில ஒரு திரையும் இருக்காது, ஒரு திரையும் இல்லாமல் ஆகிடும். இப்ப அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்றான், முதல்ல அல்லாஹ் திரை போட்டு மறைச்சான், மனிதன் தப்பு தப்பா செய்து அந்த திரையை கூட இல்லாமல் ஆக்கிட்டான். இப்ப திரும்பவும் தப்பு செய்யறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். இப்ப அல்லாஹ் மலக்கள்கிட்ட சொல்றானா, என்னுடைய அடியானின் மீது அவன் செய்கிற அந்த தவறுக்கும் மக்களுடைய பார்வைக்கும் மத்தியில ஒரு திரையை போட்டு மறைங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றானா? எப்படி மறைக்கிறான் பாருங்க அல்லாஹ். அல்லாஹ் ஒரு அடியான் தவறு செய்வது எப்படி மறைக்கிறான்? அதை ஒரு திரை போட்டு மறைங்க. ஏன் தெரியுமா? மக்கள் அவனை கேலி செய்வார்கள், திருத்த மாட்டார்கள். எப்படி? அல்லாஹ் சொல்றானா, மக்கள் தப்பு செய்தவனை பார்த்தால் கேலி செய்வார்கள், பாவம் செய்கிறவனை பார்த்தால் கிண்டல் செய்வார்களை தவிர செய்யாதப்பான்னு சொல்ல மாட்டான். ஒரு பெண்மணி வீடியோ போடுகிறாள் என்றால் அவளை தனிமை சந்திச்சு, அவ குடும்பத்தார்களை சந்திச்சு விஷயத்தை சொல்லி இருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்யக்கூடாது? அதை வைரல் ஆக்குறது, ஷேர் பண்றது. 2 நாள்ல 2 மில்லியன் 20 லட்சம் பேர் 2 நாள்ல 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி நடக்கிறது என்றால் 18ஆம் தேதி தற்கொலை பண்ணி சாகிறார். 2 நாளில வீடியோ எத்தனை பேர்? 20 லட்சம் பேர். இந்நேரம் எவ்வளவு பேர தெரியல. குறை சொல்வார்களை தவிர மாற்ற மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னான். உடனே மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை கொண்டு அந்த தப்பு செய்த அந்த மனிதரை மறைத்து விடுகிறார்கள். திரும்ப அந்த மனிதன் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். திரும்ப அந்த திரைகளை போடுகிறான். அந்த ஒவ்வொரு திரையோடும் 9 வகையான திரைகளை போடுகிறான். திரும்பவும் அந்த மனிதன் பாவம் செய்தால் மலக்கள் சொல்கிறார்களாம், யா அல்லாஹ், இந்த மனிதன் எங்களை மிகைத்து விட்டான். நாங்க திரை போட்டு மூடுறோம், ஆனா எங்களையும் மிகைத்து விட்டான், எங்களையே அசிங்கப்படுத்தி விட்டான். அல்லாஹ் சொல்லுவானா, திரும்பவும் போடுங்க, மூடுங்க, திரும்பவும் உங்களுடைய வெக்கையால அவனை மறைங்க. அவன் திரும்ப தௌபா செய்து அதையும் அல்லாஹ் மன்னிச்சு திரும்பவும் மீண்டால் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு திரை போட்டு அல்லாஹ் மறைக்கிறான். இவ்வளவு மறைத்த பிறகும் நான் என்ன செய்ய, என்னுடைய போட்டோக்களை, என்னுடைய வீடியோக்களை நான் பகிரங்கப்படுத்துவேன் என்றால் அல்லாஹ் சொல்வானா, மலக்குமார்கள் சொல்வார்கள், முதலாவதாக, யா அல்லாஹ், எங்களை மிகைத்து விட்டான், எங்களை அசிங்கப்படுத்தி விட்டான், மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்கிறான். இப்பதான் அல்லாஹ் சொல்வானா, நீங்க விலகிக்கங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்பதான் அந்த தவறு மனிதர்களுடைய பார்வைக்கு வருகிறது. அவன் எங்கே இருந்து ஒரு பொந்துக்குள்ளே உட்கார்ந்து செய்தாலும், யாருக்குமே தெரியாது என்று நினைத்து ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து செய்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சாரான்? வெளிப்படுத்தியறான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிற போது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிற போது, அல்லாஹ் அந்த தவறை இவ்வளவு திரைகளை போட்டு அல்லாஹ் மறைக்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்யறான்? வெளிப்படுத்த தன்னுடைய போட்டோக்களை, வீடியோக்களை,
என்ன செய்யறான்? மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்கிறான். சரி, ஓகே, நீங்க தப்பு செஞ்சீங்க, நாம தப்பு செய்கிறோம், அதை வெளியில சொல்லலாமா? ரீல்ஸ் எடுத்து போடலாமா? வீடியோ எடுத்து வெளியில சொல்லலாமா? அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தின், என்னுடைய உம்மத்தில எல்லோருக்கும் மஆஃபன், மன்னிப்பு இருக்கிறது, ஒரு ஆளு தவிர, இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்களை தவிர. முஜாஹிரீன்களை தவிர. முஜாஹிரீன்கள்லாம் யாரு அப்படின்னா சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவில் என்ன செய்வான்? ஒரு தவறை செய்வான், ஒரு செயலை செய்வான், காலையாகிடும். காலையானதும் ஆனால் அவன் செய்த அந்த செயலை மக்களுடைய பார்வையிலிருந்து அல்லாஹ் மறைத்து விடுவான். ஆனாலும் இவன் காலையில எழுந்திருச்சு அதை ஒரு பெருமையா மக்கள்கிட்ட போய், நான் நேற்று இன்ன அப்படிதான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கதா இன்ன விஷயங்களை நான் செய்தேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் பகிரங்கப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததை அல்லாஹ் மறைத்தான், மனிதன் வெளியாக்கினான். இந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பதே இல்லை. ஏனென்றால் காலையான போது அல்லாஹ் மறைக்கிறான், இவன் அதை வெளியாக்குகிறான், பகிரங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் எல்லோரையும் மன்னிப்பானான், தான் செய்த பாவத்தை மக்களுக்கு மத்தியில பிரபலப்படுத்தலாம் பாரு, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்ப முதல்ல போட்டோ வீடியோ எடுப்பதை ஹராம். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது ஹராம், செய்யக்கூடாது. ஆனால் செய்து விட்டோம். ஆனா அல்லாஹ் அதை மறைக்கிறான், பல திரைகளை போட்டு மறைக்கிறான். அதையும் மீறி ஒரு மனிதன் வெளியிலே காட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை என்ன செய்யறதில்லை? மன்னிப்பதே இல்லை. முதல்ல செய்யறது தப்பு, இரண்டாவது அல்லாஹ் மறைச்சிட்டான், சரி, மனிதன் அதை வெளியாக்கி விட்டான். இந்த சமுதாயம் என்ன செய்தது? தனக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால், முஸ்லிமான பெண்கள் தான் நான் சொன்ன விஷயங்களிலே ஈடுபட்டவர்கள், முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப வருது, நமக்கான ஒரு செய்தி வருகிறது என்றால் முடிந்தவரை அதை மறைக்கணும். மன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு தவறை ஒரு மனிதன் மறைத்தால் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, உலகத்திலே வாழ்ற காலத்திலேயும் மறுமையிலே மௌத்துக்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் அந்த மனிதன் செய்த தவறை மறைக்கிறான். லா யஸ்துர் அப்துன் அப்தன், ஒரு அடியானுடைய தவறை துன்யாவிலே மறைத்தால் இல்லா சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அவன் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறான். முதல்ல தாய் தகப்பனுடைய கடமை. திருமணமானவராக இருந்தால் கணவருடைய கடமை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் ஒரு குழப்பமான காலத்திலே தான் அவர்கள் வாழ்ந்த. ஆரம்பம் நன்றாக இருந்தாலும் அவருடைய கடைசி காலம் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த காலம். கிளர்ச்சியாளர்கள் அவர்களை கொலை செய்வதற்காக வந்தபோது அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த ரத்தம் கரைப்பட்ட அந்த குர்ஆனுடைய இது மியூசியத்துல இருக்கு. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அதுலதான் அவங்களுடைய ரத்தம் பட்டது. குர்ஆனுடைய முதல் ஜுஸுடைய கடைசி பக்கத்திலே அது இருக்கிறது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். அவர்கள் அந்த கிளர்ச்சியாளர்கள் அவளை கொலை செய்ய வருகிற போது அவங்களுடைய மனைவி நாயிலா அப்படிங்கிறவங்க, நாயிலா பிந்து ஃபுராஃபிஸா அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய மனைவியாக இருந்தாங்க. அவங்க அப்படி திகைச்சு போய் அப்படி நிக்கிற போது அவங்களுடைய நல்லா கேட்டுக்குங்க, அவங்களுடைய தலை முடியில சில முடிகள் தெரிஞ்சிச்சு. சில முடிகள் எப்படிங்க, வேற எதுவும் சொல்லல, நாயிலா அவங்களுடைய சில முடிகள் தெரிந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க,
அந்த கிளர்ச்சியாளர்கள் என்னை கொலை வருவது பெரிய விஷயம் இல்லை, உன்னுடைய தலைமுடியில் சிறிது வெளியே தெரிவது இருக்குதே அதுதான் எனக்கு பெரிதாக தெரிகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு மனைவியுடைய முடி, தலைமுடி லேசாக தெரிவதை கூட சஹாபி விரும்பல. உன்னுடைய முக்காடை எடுத்து தலையிலே போடு என்று சொன்னாங்க. நான் இன்னைக்குள்ள நிலைமை நான் பேசவே மாட்டேன், தேவையும் இல்லை. சஹாபி இப்படி இருந்தாங்க, ஒரு தலைமுடி தெரிவதை கூட அவங்க விரும்பல. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? எங்க போனாலும் போட்டோ, வீடியோ, அது என்ன மாதிரியான இடம், எதையும் யோசிக்கிறது இல்லை, எதையும் யோசிக்கிறது. சரி, இப்படியான ஒரு செய்தி நமக்கு வருது, அதை நம்மோடு நிறுத்திக் கொள்வோமே? இல்லை, இல்லை. அதை பரப்புறது, அதனுடைய உண்மை நிலை என்ன, எதையும் யோசிக்கிறது இல்லை. அதனுடைய உண்மையான நிலை என்ன? இல்லை. கை வந்து அப்படியே ஆடுது. ஒரு செய்தியை பார்த்தோன்னே அது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். இது உண்மைதானா என்பதை நம்ம ஊர்ல பிரபல்யமான ஒரு பள்ளிவாசல், நம்ம ஊர்ல ஒரு பிரபல்யமான பள்ளிவாசல், அதுக்கு முன்னால நின்று 4 பேர் சமத்துவ பொங்கல் வைக்கிற மாதிரியான ஒரு போட்டோ. என்னங்க இது? யோசிக்க வேணாம், எனக்கு வருது. எனக்கு நண்பர் ஏன் அனுப்புனாரு அப்படின்னு சொன்னா, வெளியூர்ல இருக்கிறார், சொன்னாப்ல நீ ஊர்ல இருக்கிற, இது உண்மைதானான்னு கேள், நீ பார்த்து சொல்லுவ என்பதற்காண்டிதான் அனுப்புனேன். அது ஏஐ மூலமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக உருவாக்கம் செய்யப்பட்ட போட்டோ. அது அது என்ன பரவுது நம்ம ஊர்லயே. அதை பார்த்தாலே தெளிவா தெரியுது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுல இருக்கக்கூடியவங்க நம்மூர்காரங்களே இல்ல. அது வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு, நல்லா தெரியுது. ஆனா பரப்புறான், நல்ல பரப்புறான், எல்லாத்துக்கும் போட்டும். ஹராம் இல்ல, அல்லாஹ் சும்மா விடுவானா? இல்ல இது மாதிரி செய்யக்கூடிய அல்லாஹ் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்க? அப்ப நமக்கு ஒரு செய்தி வருகிறது, முதல்ல ஆய்வு மேற்கொள்ளணும், உண்மைதானான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு அதை நம்மோடு நிறுத்தி கொள்ளணும், வேற யாருக்கும் வேண்டாம், எதையும் ஷேர் செய்ய வேண்டாம், எதையும் ஷேர் செய்ய வேண்டாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரங்கள்ல அப்படியே ரோந்து போவாங்க, மக்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காண்டி போனாங்க. இரவு அப்படியே ரோந்து போறாங்க. போனா ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க. அங்க இருந்து ஒரு பாடல் படிக்கிற சத்தம் கேக்குது. பாடல் படிக்கிற சத்தம் கேக்குது. பாடல் படிக்கிற சத்தம் கேட்க டக்குன்னு சோறு ஏறி குடிச்சு உள்ள போயிட்டாங்க. ஏன்னா ஹலீஃபா, பிரதம மந்திரி, உள்ள போயிட்டாங்க. உள்ளக்க போனா அங்க ஒரு மனிதர் எப்படி இருக்கிறாரு, கோப்பையோடு உட்கார்ந்துக்கிறாரு, மதுபான. பக்கத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்துக்கிறாங்க. பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாயே, அல்லாஹ் இதை மறைப்பான் என்று அல்லது மன்னிப்பான் என்று நினைத்து கொண்டுதான் செய்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனிதர் பாருங்க, அவரை பாருங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி சின்ன தவறுகளை செய்யக்கூடியவங்க கூட கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கன்னு தெரியுது இந்த வார்த்தையில. ஏன் தெரியுமா? அவர் குர்ஆன் வசனத்தை ஓதினார். அந்த மதுபான பாட்டிலோடு இருக்கக்கூடிய கிளாஸ் வச்சிருக்காரா இல்லையா, அவரு குர்ஆன் வசனத்தை ஓதினார். ஹலீஃபா அவர்களே, யா அமீருல் முஃமினீன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் விஷயத்துல நீங்க அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானாவது அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்துல மாறு செஞ்சேன். நல்லா கேட்டுக்கங்க. எப்படிங்க? நல்லா கேட்டுக்கங்க. அவங்க அந்த மனிதர் சொன்னாரு, நானாவது அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு விஷயத்துக்கு மாறு செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன்? மதுபான பாட்டில கையில வச்சிருக்கிறேன். நீங்க 3 விஷயத்துல மாறு செஞ்சிட்டீங்க. குர்ஆன் வசனத்தை ஓதினார். வலா தஜஸ்ஸசு, அல்லாஹ் சொல்றான், துருவி துருவி எங்க என்ன நடக்குது, யார்ட்டையாவது எதையாவது பார்க்கலாமா, ஏதாவது குறை இருக்குதா அப்படி தேடி பார்த்து ஊரெல்லாம் தண்டோரா போடலாமா அப்படின்னு செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல.
நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, சிபிசிஐடி வேலை பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. மொதல் தப்பு. வலா தஜஸ்ஸசு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீடுகளுக்குள்ளே வரும்போது முன்வாசல் வழியாக வாருங்க அப்படின்னு சொன்னா. நீங்க சோறு எரிக்கி வச்சு வந்துட்டீங்க. ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன தெரியுமா? லா ததுகுலு புயூதக்கும் கைர புயூத்தின் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வேறொரு வீட்டுக்கு நீங்கள் போகணும்னா, நல்லா கேட்டுங்க, போகணும்னா முதல்ல அனுமதி கேட்கணும். அனுமதி தந்த பிறகு சலாம் சொல்லணும். இந்த ரெண்டு செய்யல. 3 ஆயத்தை ஓதி காட்டி, யாருங்க கையில கிளாஸோடு இருக்கிறவர் சொல்றாரு, 3 ஆயத்தை ஓதி காட்டி சொன்னாரு, சிபிசிஐடி வேலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், செஞ்சிட்டீங்க. வீட்டுடைய முன்வாசலோடி வரணும்னு அல்லாஹ் சொல்றான், பின்வாசலோடி சோறு எரிக்கி வச்சு வந்துட்டீங்க. நான் 3வது விஷயம், அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த வீட்டுக்கு நுழைஞ்சா அனுமதி கேட்கணும்னு சொன்னாங்கல்ல, சலாம் இது எதையுமே நீங்க செய்யல, வந்துட்டீங்கன்னா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் உன்னை மன்னித்தால், நான் உன்னை இப்படியே விட்டுட்டு நான் போயிட்டா ஏதாவது திருந்திடுவியா? அவர் சொன்னாரு, நான் ஆமா சரி, நான் என்ன சரி பண்ணிக்கிறேன், என்னைனா சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி போனாங்க தெரியுமா? போகும்போது ஒண்ணுமே சொல்லல, அப்படியே திரும்பி போகும்போது சொன்னாங்க, தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாங்க, உமரே உன் தாய் உன்னை இழக்கட்டும். தனக்குத்தானே பேசிக்கொண்டாங்க, தாய் உன்னை இழக்கட்டும், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவில்லை, ஆனால் நீ நாசமாயிருப்ப அப்படின்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த மனிதருடைய அந்த தவற யார்கிட்டயுமே சொல்லல. அதுதான் விஷயம். நம்மளா இருந்தா, நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா எல்லா அனுமதியுமே கேட்கறது இல்லை. மேலப்பாளையத்தில் அது இல்லவே இல்லை, அனுமதியும் கேட்கறது இல்லை. சொந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, வேற எந்த வீட்டுக்குள்ள போனாலுமே சலாம் சொல்லணும். வாசல்ல நிக்கணும், கதவு பக்கத்துல நிக்க கூடாது, ஜன்னல் பக்கத்துல நிக்க கூடாது, வேற பக்கமா தான் நிக்கணும். உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், வலது கால வச்சுதான் உள்ள போகணும். இது சொந்த வீடு, வேற எந்த வீடாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே நம்முடைய வீடு நம்ம பின்பற்றுறது கிடையாது. நம்ம பார்த்து இருந்தா தண்டோரா போட்டிருப்போம் இல்லையா, தண்டோரா போட்டிருப்போம். அவங்க யாருமே சொல்லல. ஆனாலும் அந்த மனிதர் என்ன செய்தாரு, வெக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸுக்கே போறதை நிறுத்திட்டார். ரொம்ப நாள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸுக்கு வந்தார். ஒரு ஓரமா தலையை அப்படி மூடிட்டே வந்து உட்கார்ந்துட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டார். யா ஃபுலான், இன்னாரே, வாங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நம்மளை நெருங்கி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் காத கிட்ட போய், அல்லாஹ்வுடைய அடியாரே சொன்னாங்க, உண்மையை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், அன்னைக்கு நான் ஒண்ணு பார்த்தனா இல்லையா உங்க வீட்டுக்குள்ள வந்து, அதை நான் யார்கிட்டயுமே சொல்லல. அதை கூட யார்கிட்ட சொன்னாரு? அவர்கிட்ட தான் சொன்னார். நம்மளா இருந்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாத, அதை இன்னொரு ஆள்கிட்ட. அப்புறம் அவரு போய் இன்னொரு ஆள்கிட்ட, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லாத, அவரு போய் இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டே இருக்குது பாருங்க. நம்மளால இருக்க முடியாதுங்க, ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, பொங்கிடுவோம். யாரை பார்த்தாலும் பேசுவோம். ஆனா சொன்னாங்க, அவருடைய காதை பிடிச்சு சொன்னாங்க, உங்களை அந்த நிலையில பார்த்தனா இல்ல, நான் யார்கிட்டயுமே சொல்லல. அவரு என்ன செஞ்சாரு, திரும்ப அவருடைய அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதை பிடிச்சி, வல்லதி பாஸ முஹம்மதின் பில் ஹக்கி, உண்மையை கொண்டு இந்த முஹம்மதை அனுப்பினானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அன்றைய தினத்துக்கு பிறகு அந்த செயலின் பக்கம் நாம் மீளவே இல்லைன்னு. எப்படி ஒரு பாவத்தை பார்த்தாங்க, அந்த பாவத்தை பார்த்தவர் வெளியில சொல்லல, அந்த பாவத்தை செய்தவர் அதற்கு பிறகு அந்த பாவத்தையே செய்யல. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன செய்யறோம், எல்லாத்தையும் எது வருதோ அதனுடைய உண்மை நிலை என்ன,
ஒருத்தன் பஸ்ல போகும்போது அந்த பெண்ணே என்ன போய் செய்யறா, அந்த ஆணை போய் உரசுகிறான். இது கூட நமக்கு தெரியல. அந்த பஸ்ல நிறைய நடந்ததாக சொல்றாங்க. நான் அந்த விஷயங்கள்லாம் காது வழி செய்தி படித்த செய்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லல. எதையுமே விசாரிக்காம இப்ப எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் போராடுறாங்களாம் கேரளால, கோழிக்கோட்டு கோவிந்தாபுரத்துல. எதுக்கு? அந்த பெண்ணை கைது பண்ணுங்க, 10 கோடி ரூபாய் கேட்டுட்டாங்க. இதே ஆட்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த வீடியோவை அந்த பெண் போடும்போது பரப்பி விட்டுருப்பாங்க. எப்படி எல்லாம் பாருங்க. அப்ப ஒரு செய்தி வருது என்றால் ஆய்வு செய்யாமல், அதை பற்றி தீவிரமாக விசாரிக்காமல் பரப்பி விடுகிறோம். முதல் தப்பு போட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது. அதுக்கு அல்லாஹ் சும்மா விட போறது இல்ல. அல்லாஹ் எல்லாவற்றையும் திரை போட்டு மறைத்தான். அந்த திரையெல்லாம் கிழித்து விட்டு அந்த பெண்மணி எல்லாத்தையும் ஷேர் செய்கிறாள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், அதுல மேலப்பாளையத்தில் இது ரொம்ப பரவலாக இருக்கிறது. எல்லாவற்றையும், தன்னுடைய ஒரு தங்க நகை போட்டான் அதையும், தான் ஒரு ஷர்ட் போட்டான் அதையும், ஒரு சேலை விடுத்தான் அதையும், ஒரு பேண்ட் போட்டான் அதையும், ஒரு டிஷர்ட் போட்டான் அதையும், எங்க எல்லாம் சாப்பிடுகிறானோ அதையும், எங்க எல்லாம் என்னெல்லாம் செய்கிறானோ. இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு அன்னைக்கு அந்த பெட்டை கூட போட்டோ எடுத்து போடக்கூடிய கேவலமான நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது. அப்ப ஒருத்தன் வந்து ஷேர் பண்றான்னா, அல்லாஹ் திரை போட்டு மறைச்சான், மனிதன் அந்த திரையை கிழிச்சான். இந்த சமுதாயம் இன்னும் அதை கிழித்து கொண்டே போய் அதை பிரபலப்படுத்தியது. 20 லட்சம் பேர் பார்த்தா ஒரு உசுரே போச்சு. ஒரு காஃபிருடைய உசுர் தானங்க போச்சு. அதுவும் உசுர் என்று சொன்னாங்க, அதுவும் ஒரு உயிர் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யகூதியுடைய ஜனாஸா போச்சு, நபிகளார் எந்திரிச்சு நின்னாங்க, யா ரசூலல்லாஹ் யகூதி அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு உயிர் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதையும் போல அந்த பெண்மணி செய்தது தவறு, அதை வெளிப்படுத்தியது மாபெரும் தவறு. இந்த சமுதாயம் அதை விட பெரிய தவறை செய்திருக்கிறது. அந்த பையன் மேல ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. 42 வருடத்துல தாங்க முடியல, தன்னையே மாய்த்து கொண்டார். அது பெரிய தவறு. என்ன செய்வது? சில பேருடைய ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க மாட்டாங்க, கண்ணில் இருந்து குளவளம் தண்ணி வந்துடும். கடைசியா ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்களில் ஒரு விவகாரத்துல ஒரு மனிதன் எந்த விதமான அறிவும் இல்லாமல், எந்த விதமான அதை பத்தி உண்டான எந்த விதமான இதுவும் தெரியாது, ஆனால் வாதிடுகிறான். செய்தி அது உண்மை நிலை என்ன ஏது எதுவுமே விசாரிக்கல. இவன் அந்த விஷயத்திலிருந்து விலகி கொள்ளுகிற வரை அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருப்பான். ஒரு விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ஹத்துகள் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹத்துகள், ஒரு தண்டனை, அதுல போய் ஒருத்தன் என்ன செய்யறான், சிபாரிசு செய்யறான். இவனும் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருப்பான் கியாமத் நாள் வரைக்கும். அல்லாஹ்வுடைய ஹத்துகள் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஹத்துகள்ல இருந்து ஒரு ஹத்து தான் தலாக். تلك حدود الله ومن يتعدى حدود الله فاولئك هم الظالمون. தலாக்குடைய விஷயத்துல உங்களுக்கு தெரியுமானால் பேசணும், ஜினாவுடைய விஷயத்துல உங்களுக்கு தெரியுமானால் பேசணும், ஒரு கொலையை ஒருவன் செய்து விட்டால் தெரியுமானால் பேசணும், இல்லை என்றால் வாயை மூடி அமைதியாக இருக்கணும். அது விஷயத்துல எல்லை மீறுவோம் என்றால் கியாமத் நாள் வரை அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருப்பான். அடுத்து சொன்னாங்க பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதற்காக அவன் சொல்லாத ஒரு சொல்லை, அவன் செய்யாத ஒரு செயலை, அவன் சொல்லாத ஒரு சொல்லை சொன்னதாக அவன் இந்த உலகத்திலே கேவலப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பரப்புவானையானால், செய்திகளை பரப்புவானையானால் என்னாச்சு, அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. அவனை தூக்கி எங்க போடுறது, நரகத்திலே வீசுவது அல்லாஹ் மீது கட்டாயமாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. இததான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம். அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால நின்று எடுத்த போட்டோ என்ன ஏதுன்னு தெரியாம அந்த பொங்கலுடைய போட்டோவை யார் யாரெல்லாம் ஷேர் செய்தார்களோ, அந்த பெண்மணி செய்த தவறை அந்த ஆணின் மீது போட்டு அந்த ஆணுடைய உசுரை வாங்கினாலே அந்த வீடியோக்களை யார் யாரெல்லாம் ஷேர் செய்தார்களோ,
இந்த கடைநல்லூரில் நடந்த ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் விசாரிக்காமல் அந்த வீடியோக்களை யார் யாரெல்லாம் சேர் செய்தார்களோ அத்தனை பேரும் மாட்டிக்கொண்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு முஸ்லிமுடைய விஷயத்திலே, ஆயிஷா நாயகியுடைய விஷயத்திலே சூரத்துல் நூரிலே அல்லாஹ் சொன்னான், ஒரு ஈமான்தாரியுடைய விஷயத்திலே 60 செய்திகள் பரப்புவதை எவன் விரும்புகிறானோ, யார் விரும்புகிறானோ அவனை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் விட மாட்டான். அல்லாஹ் தஆலா சும்மா விட மாட்டான். குர்ஆனுடைய வசனம் இது, குர்ஆனுடைய வசனம். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வர்றதையெல்லாம் பரப்புற, எதையும் விசாரிக்காமல் அப்படியே பரப்பி விடுறது இருக்குதே மிகப்பெரிய தவறு. அதனால் நாம முதல்ல போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற, இது எல்லாத்தையும் வந்து நாம என்ன செய்ய தவிர்த்துவோம். நாம ஏதாவது தவறு செய்தால் அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. அதை போய் மத்தவங்க போய் சொல்லி அதை பிரபலப்படுத்த, அடுத்தவங்க செய்யற தவற அதை என்ன செய்யறது, பகிரங்கப்படுத்துறது இருக்குதே, இது மாபெரும் தவறு என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் இது மாதிரியான காரியங்கள் இந்த விலகி இருக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் முதல்ல மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.